தற்போது நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இல் 100 விழுக்காடு வோட் போலிங் நடைபெறாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் பலராலும் அறிந்த காரணம் என்னவென்றால், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் குறிப்பாக தமிழகத்தில் தமிழர்கள் வாக்கு செலுத்த விருப்பம் இருந்தும் அதற்கான வசதிகள் இல்லாததால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தும் வாக்கு செலுத்த முடியவில்லை. இதற்கான சில விளக்கத்தை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். 1. இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 31 மார்ச் 2026 வரையில் எத்தனை பேர் என்றால், மார்ச் 31 2026 வரை கிடைக்கும் சமீபத்திய இந்திய அரசின் வெளிவிவகார அமைச்சக MEA தரவுகளின்படி, அதாவது இணையதள ChatGPT வழி தரவுகள் அடிப்படையில் உலகம் முழுவதும் வாழும் இந்திய வம்சாவளியினர் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் NRI மற்றும் PIO மற்றும் OCI சேர்த்து சுமார் 3.5 கோடி 35 மில்லியன் பிளஸ் பேர் உள்ளனர். இதில் NRI நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் வெளிநாடுகளில் வாழும் இந்திய குடிமக்கள், PIO மற்றும் OCI பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் மற்றும் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வெளிநாட்டு குடியுரிமையாளர் என்பவர்கள் அடங்குவர். 2. இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 31 மார்ச் 2026 வரையில் எத்தனை பேர்? இதில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்றால், மார்ச் 31 2026 வரை உலகம் முழுவதும் வாழும் இந்திய வம்சாவளியினர் NRI மற்றும் OCI மற்றும் PIO சேர்த்து சுமார் 3.5 கோடி பேர் உள்ளனர் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சக MEA தரவுகள், அதாவது இணையதள ChatGPT வழி தரவுகள் படி தெரிவிக்கின்றன. ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் எத்தனை என்ற கேள்விக்கான துல்லியமான அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையை இந்திய அரசு தனியாக வெளியிடவில்லை. எனினும் பல ஆய்வுகள் மற்றும் NRI தரவுத்தள மதிப்பீடுகளின்படி, தமிழகத்தைச் சேர்ந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தமிழக NRIs சுமார் 25 லட்சம் முதல் 30 லட்சம் 2.5 முதல் 3 வரை மில்லியன் பேர் வரை இருக்கலாம் என்று இணையதள ChatGPT வழி தரவுகள்படி கணிக்கப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக வாழும் நாடுகள்: யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், மலேசியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா, யுனைடெட் கிங்டம். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் தமிழகத்திலிருந்து வேலைவாய்ப்பிற்காக சென்றோர் அதிகம் உள்ளனர். 3. பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வெளிநாடு வாழ் பிரெஞ்சு சிட்டிசன் எப்படி தேர்தலில் தனது வாக்கை எவ்வாறு செலுத்துகிறார்கள் என்றால், பிரான்ஸ் போன்ற சில நாடுகளில் வெளிநாடுகளில் வாழும் குடிமக்கள் எக்ஸ்பாட்ரியேட்ஸ் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் தங்கள் வாக்குரிமையை பல முறைகளில் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக பிரான்ஸ் வெளிநாட்டில் வாழும் தனது குடிமக்களுக்காக தனி தேர்தல் அமைப்புகளையும் வைத்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் வெளிநாடு வாழும் பிரெஞ்சு சிட்டிசன்ஸ் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்றால், 1. தூதரகம் அல்லது துணை தூதரகத்தில் நேரடி வாக்களிப்பு. வெளிநாட்டில் இருக்கும் பிரெஞ்சு சிட்டிசன்ஸ் தாங்கள் பதிவு செய்துள்ள அருகிலுள்ள பிரெஞ்சு எம்பசி அல்லது கான்சுலேட் இல் சென்று நேரடியாக வாக்களிக்கலாம். உதாரணம்: எம்பசி ஆஃப் பிரான்ஸ் இன் இந்தியா, பிரெஞ்சு கான்சுலேட் இன் பாண்டிச்சேரி. 2. ப்ராக்ஸி வோட்டிங் மற்றொருவரை நியமித்து வாக்களிக்கச் செய்வது. ஒரு பிரெஞ்சு சிட்டிசன் வெளிநாட்டில் இருந்தால் பிரான்சில் இருக்கும் நம்பகமான ஒருவரை தனது சார்பில் வாக்களிக்க அதிகாரப்பூர்வமாக நியமிக்கலாம். 3. போஸ்டல் வோட்டிங் அஞ்சல் மூலம் வாக்களிப்பு. சில தேர்தல்களில் அஞ்சல் மூலம் வாக்கு செலுத்த அனுமதி வழங்கப்படுகிறது. 4. ஆன்லைன் வோட்டிங் இணைய வாக்குப்பதிவு. குறிப்பாக வெளிநாட்டு பிரெஞ்சு சிட்டிசன்ஸ் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் சில தேர்தல்களில் பாதுகாப்பான ஆன்லைன் வோட்டிங் முறையும் பயன்படுத்தப்படுகிறது. முக்கிய விஷயம்: பிரான்ஸ் நாட்டில் வெளிநாடுகளில் வாழும் பிரெஞ்சு சிட்டிசன்ஸ்க்கு தனி பாராளுமன்ற தொகுதிகளும் உள்ளன. அதாவது வெளிநாட்டில் வாழும் பிரெஞ்சு சிட்டிசன்ஸ் தங்களுக்கென தனி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த முறையைப் போலவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்சன்டி பேலட், யுனைடெட் கிங்டம் போஸ்டல் ப்ராக்ஸி வோட்டிங், கனடா மெயில் இன் பேலட் போன்ற முறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. 4. மேற்கண்ட பிரெஞ்சு, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா போன்ற நாடுகளில் பின்பற்றப்படும் நடைமுறை இந்தியாவில் உள்ளதா? இல்லை என்றால் காரணம் என்ன? உள்ள நடைமுறை சிக்கல்கள் என்ன
இந்தியா போன்ற நாட்டில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் NRI வாக்களிக்கும் உரிமை சட்டப்படி உள்ளது. ஆனால் பிரான்ஸ், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா போன்ற நாடுகளைப் போல முழுமையான போஸ்டல் வோட்டிங், ஆன்லைன் வோட்டிங், எம்பசி வோட்டிங் முறை இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. தற்போது இந்தியாவில் என்ன நடைமுறை? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விதிகளின்படி NRI ஒருவர் இந்திய வாக்காளர் பட்டியலில் பெயர் வைத்திருக்கலாம். ஆனால் அவர் இந்தியாவுக்கு நேரில் வந்து தனது தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தான் வாக்களிக்க வேண்டும். அதாவது ஆன்லைன் வோட்டிங், எம்பசி வோட்டிங், போஸ்டல் பேலட். பொதுவாக NRISக்கு போன்ற வழிகளில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாக்கு அளிக்க முடியாது. ஏன் இந்தியாவில் இது இன்னும் வரவில்லை? இதற்கு பல முக்கிய சிக்கல்கள் கூறப்படுகின்றன. 1. பாதுகாப்பு மற்றும் மோசடி அச்சம். ஆன்லைன் வோட்டிங் அல்லது போஸ்டல் வோட்டிங் வந்தால் இம்பர்சனேஷன், ஹேக்கிங், டியூப்ளிகேட் வோட்டிங், பேலட் டேம்பரிங் போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் என்ற அச்சம் உள்ளது. 2. மிகப்பெரிய வாக்காளர் எண்ணிக்கை. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 90+ கோடி வாக்காளர்கள் உள்ள நிலையில் உலகம் முழுவதும் உள்ள NRISக்கு பாதுகாப்பான ஓவர்சீஸ் வோட்டிங் அமைப்பை உருவாக்குவது மிகப்பெரிய நிர்வாக சவாலாக உள்ளது. 3. தூதரக வசதி சிக்கல்கள். எல்லா நாடுகளிலும் இந்திய தூதரகங்கள் போதுமான அளவில் இல்லை. பெரிய அளவில் ஓவர்சீஸ் போலிங் நடத்த மேன்பவர் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். 4. அரசியல் மற்றும் சட்ட சிக்கல்கள். வெளிநாட்டில் நீண்ட காலம் வாழ்பவர்கள் உள்ளூர் பிரச்சினைகளை நேரடியாக அனுபவிப்பதில்லை, ஆனால் தேர்தல் முடிவில் தாக்கம் செலுத்துகிறார்கள் என்ற அரசியல் விவாதமும் உள்ளது. 5. இரகசிய வாக்குரிமை, சீக்ரசி ஆஃப் பேலட். போஸ்டல் அல்லது ப்ராக்ஸி வோட்டிங் இல் வாக்காளர் மீது அழுத்தம் இருக்கலாம் என்ற கவலை. இந்தியாவில் இதற்கான முயற்சிகள் நடந்ததா? ஆம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பலமுறை ப்ராக்ஸி வோட்டிங், போஸ்டல் பேலட், ரிமோட் வோட்டிங் டெக்னாலஜி பற்றிய பரிந்துரைகளை செய்துள்ளது. ஆண்டு 2018 NRI ப்ராக்ஸி வோட்டிங் மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அது முழுமையாக சட்டமாக அமலுக்கு வரவில்லை. சமீப ஆண்டுகளில் ரிமோட் எலக்ட்ரானிக் வோட்டிங் பற்றியும் ஆய்வுகள் நடைபெற்றுள்ளன. இந்த வீடியோவில் இறுதியாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பலமுறை முயற்சி செய்தாலும் மீண்டும் தொடர்ந்து முயற்சி செய்து வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அனைவரும் இந்தியாவில் நடக்கின்ற அனைத்து தேர்தல்களிலும் தனது வாக்கை வாக்காளர்கள் செலுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் கட்டாயமதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் மற்றும் வழிவகைகளை உண்டாக்குவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த காணொளியை இத்துடன் நிறைவு செய்வோம். இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் தொடர்ந்து அடுத்த காணொளியில் பார்ப்போம்.